கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய இரு அண்டை நாடுகள் கடுமையான போருக்குள் நுழைந்திருக்கின்றன. திகைத்து போய்விடாதீர்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டிருக்கிறது. கொஞ்சம் லோ ஸ்கேல் வார் இது. ஆனாலும் இது நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நடக்கக்கூடிய இந்த போர் என்பது நல்ல விஷயம் அல்ல. இது என்ன நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் பதட்டம், அங்கே போர் மூண்டிருக்கிறது அப்படின்னு. இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் அவ்வளவு க்ளோஸாக இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை அன்று பாகிஸ்தானுடைய விமானப்படை ஆப்கானுடைய அந்த எல்லை பகுதியில் பல இடங்களில் குண்டு வீசி தாக்கியது. தாக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் என்ன சொன்னுச்சுன்னா, இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில், இது ரொம்ப கொஞ்சம் காமெடியாக கூட இருக்கும், பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி பேசும்பொழுது ஆப்கானிஸ்தான் பகுதியில் தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தானி டிடிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பல்வேறு சதிச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய முகாம்கள் இருக்கக்கூடிய 7 இடங்கள் மீது குண்டு வீசி தாக்கி அவர்களை கொன்றிருக்கிறோம், அதில் ஏகப்பட்ட பேரை நாங்கள் கொன்றிருக்கிறோம், அழித்திருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்று யாரும் எங்களுடைய பகுதியில் கிடையாது, நீங்கள் மாறாக எங்களுடைய நாட்டுக்குள் நுழைந்து எங்கள் நாட்டின் மீது நீங்கள் தாக்குதல் செய்திருக்கிறீர்கள்னு. இதில் ஒரு அன்ஈக்குவல் கம்பேட் இருக்குது. இந்த இடத்துல பாகிஸ்தானிடம் போர் விமானங்கள் இருக்கின்றன, ஆப்கானிஸ்தான்கிட்ட விமானப்படை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் அவர்களை வான்வழியாக தாக்கினா பதிலுக்கு தாக்குவதற்கு தாலிபானிடம் ஒன்றும் கிடையாது. ஆப்கானிஸ்தானே ஒரு மிகப்பெரிய போருக்கு பிறகு அமெரிக்காவுடைய ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததற்கு பிறகு அதிலிருந்து அது மீண்டு வந்திருக்கிறது. அப்போ அவர்களுக்கு நாட்டில் ஒன்றும் பெருசாக பொருளாதாரம் என்று ஒன்றும் கிடையாது. இதற்கிடையில் எல்லாத்தையும் விட்டுட்டு பெண்கள் மீது எக்கச்சக்கமான ஒரு கொடூரமான ஒரு சட்ட விதிகளாக அமல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான். இதற்கிடையில் பாகிஸ்தானோடு தகராறு, இன்னொரு பக்கம் இந்தியாவோடு மிகுந்த நல்லுறவு. அதை நான் சேர்த்து சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன். இந்த தாலிபான் என்பதை உருவாக்கியவர்களே பாகிஸ்தான் தான். தாலிபானை உண்மையிலே உருவாக்கிய சூப்பர் மதர் அப்படின்னா யாருன்னா அது அமெரிக்கா. ஆனால் அதற்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தது யாருன்னா பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய படைகள் உள்ளே வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அதெல்லாம் நடந்தது அப்படின்னா ரொம்ப வரலாறுக்குள்ளே போயிடுவோம். ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் ரூலர் நஜிபுல்லா அப்படிங்கிறவரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ள படைகளோடு வந்தாங்க. உடனே அமெரிக்கா அந்த பனிப்போர் நடந்த காலகட்டத்தில் இந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து, நீங்கள் அதெல்லாம் சினிமாவாகவே வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதை ராக்கி அப்படின்னா அது சினிமாலாம் நிறையா சினிமா வந்திருக்கு. இந்த ஆப்கான் முஜாஹிதீன் ஜிஹாதிகளை வைத்து அவர்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் உதவி எல்லாத்தையும் செஞ்சு அவர்களுக்கான கேம்பை லிட்ரலி பாகிஸ்தானில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தது அமெரிக்கா. அதில் நிறைய பணம் சவுதி அரேபியாவிலேருந்து வர்ற காரணத்தினால பாகிஸ்தானும் இந்த தாலிபான் என்னும் இந்த மத மாணவர்களை எல்லாம் பல்வேறு இடங்களில் அமர்த்தி அவர்களுக்கு கேம்பெல்லாம் நடத்தி அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து அவர்களையெல்லாம் அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேரில் பயிற்சி கொடுத்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள அனுப்பினாங்க. ஒரு கட்டத்தில் முதலில் ஒரு முறை ஆட்சியை கைப்பற்றியது தாலிபான், பிறகு அவர்கள் விரட்டப்பட்டார்கள், பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இன்றைக்கு தாலிபான் தான் முழுவதும் ஆப்கானிஸ்தானை தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று தொடங்கியே பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் இடையே நல்லுறவு என்பது சம்பவம் போய்விட்டது. எல்லையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனையுடைய ஒரு அடிப்படையில் தான் இந்த தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்று பாகிஸ்தானுடைய ஆட்சியை விரும்பாதவர்கள் இந்த கைபர் பக்தூன்வா பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீது அவ்வப்போது தாக்குதலை நிகழ்த்தி வருகிறார்கள். தாக்குதலை நிகழ்த்திட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு தெரிந்தவரை அவங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. அது ரொம்ப போரஸ் பார்டர். அங்கே ஒரு எல்லை கோடு இருக்குது, துராந்த் கோடுன்னு இருக்குது. அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க சர்வசாதாரணமாக உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அதன் காரணமாக பாகிஸ்தான் அவர்கள் மீது குண்டு வீசி தாக்குகிறது. இப்போ இது ஃப்ளேரப் ஆகி ஆப்கானிஸ்தான் கடுமையான தாக்குதலை எல்லையில் பாகிஸ்தானுடைய படைகள் மீது பண்ணியிருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய படை வீரர்களை கொன்று விட்டோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்லுது. ஆனால் அதை பாகிஸ்தான் மறுக்கிறது. ஆப்கான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ எங்களுடைய டிடிபி மேலே தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் மீது குண்டு வீசினதாக சொல்கிறாங்க.
உண்மையிலே எங்களுடைய மக்கள் 13 பேர் சிவிலியன்ஸ், பெண்கள் குழந்தைகள் உட்பட அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், அவங்க எல்லாரையும் நாங்கள் வந்து டெம்பரரி கேம்பில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் வந்து நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்களுக்கு இடையில் வந்து ட்ரூஸை ஏற்படுத்துறதுக்காக ஓமான், துருக்கி, சவுதி அரேபியா இவர்களெல்லாம் முயன்று பார்க்கிறார்கள். ஆனால் நடக்கலை. இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மீது இன்னொரு அமைப்பு, ஒரு பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. யார்? தாலிபான் மேலேயே. அவங்க வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் கொராசான் அப்படிங்கிறவங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டுகிறது. நாங்கள் என்னவோ தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் ஒரு அமைப்பை எங்ககிட்ட வச்சுக்கிட்டு உங்கள் மேலே தாக்குதல் நிகழ்த்துறோம்னு சொல்கிறீங்க. உண்மையில இஸ்லாமிக் ஸ்டேட் கொராசான் ஐஎஸ்ஐஎஸ் ஃபைட்டர்ஸை நீங்கள் அவர்களுக்கு புகலிடம் தரீங்க, அவங்க எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால நீங்கள் தான் வந்து இதில் குறை சொல்லப்பட வேண்டியவர்கள்னு. இப்போ ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தான், கைபர் பக்தூன்வா இந்த 2 பகுதியிலையும் இஸ்லாமாபாத்துக்கு குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதில் வந்து எண்ணற்ற இவன் அவனை சுட்டான், இவனை கொன்னான் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு தாண்டி இவங்க டபார் அப்படின்னா சும்மா துப்பாக்கி சுடுறது மட்டும் இல்லை, இடுப்பில் பெல்ட் பாமை கட்டிட்டு தற்கொலைப்படை வீரர்களாக ஏதாவது ஒரு மசூதிகள் நுழைஞ்சிடறாங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரே மத வழிபாட்டிடம்னா 2 பக்கமும் இருக்கிறது மசூதி தான். அப்போ யாருடா நீங்கள்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 பேருமே இஸ்லாமியர்கள். அவனுடைய மசூதிக்குள்ளே அவன் வந்து தற்கொலை குண்டு அனுப்புகிறான். நடக்கிறது இப்பொழுது வந்து ரம்ஜான் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அது. ஸோ இதில் ஏதாவது வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து இருக்கவே இருக்குது இந்தியா மீது குற்றம் சாட்டுவதுன்ட்டு. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி கொண்டு, இந்தியா தாலிபானை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதுன்னு பாகிஸ்தான் சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் இல்லாத தூதரகம் அப்படிங்கிறத இந்தியா இப்பொழுதுதான் ஆப்கானிஸ்தான் தூதரகத்தை அனுமதித்திருக்கிறது. பதிலுக்கு ஆப்கானிஸ்தானும் இந்தியாவுடைய தூதரகத்தை எங்கள் நாட்டில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களும் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவு வந்து மலர்ந்து கொண்டே போகிறது. அங்கே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவுங்கிறது ரொம்ப மோசமாக போகிறது. இந்த டூரான் லைன் பற்றி நான் சொன்னேன். 2 நாடுகளுக்கும் இடையே 2611 கிலோமீட்டர் பார்டர், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே டூரான் லைன் அப்படின்னு பேர். இதை வந்து ஆப்கானிஸ்தான் அதை ஒரு எல்லைக்கோடாகவே எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. பாருங்கள், நமக்கு எல்லா பக்கத்துலேயும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இடையேயான எல்லை பிரச்சனை, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான எல்லைக்கோடு பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக்கோடு பிரச்சனை. இப்படி வந்து எங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் கோடு போட்டு விட்டு போனார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை தான். இதே தான் சைக்ஸ் பிக்கோ லைன் அப்படின்னு சொல்லி இந்த மிடில் ஈஸ்டில் லெவாண்ட் பகுதியில் இந்த லெபனான், ஈரான், ஈராக் அந்த பகுதிகள் எல்லாம், சிரியா, அங்கெல்லாமும் எல்லைக்கோட்டு பிரச்சனை, இஸ்ரேல் மிகப்பெரிய எல்லைக்கோட்டு பிரச்சனை. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே பிரிட்டிஷ்காரர்களுடைய கைவண்ணமும், அதில் இந்த சைக்ஸ் பிக்கோ லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃப்ரெஞ்சு கைவண்ணமும் சேர்ந்தே வருது. இது ஆப்கானிஸ்தானுக்கு நிச்சயம் மோசமானது. ஆனால் அதை விட மோசமானது பாகிஸ்தானுக்கு. ஆனால் பாகிஸ்தான் நடத்தும் ஒவ்வொரு யுத்தமும் பாகிஸ்தானை மேற்கொண்டு கீழே பின்னாடியே இழுத்துக்கிட்டே போய் அவர்களுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக தடுக்கிறது. அதோடைய முழுமையான நஷ்டத்தை பாகிஸ்தான் உணரப்போகிறது. வரும் நாட்களில் இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.